ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நண்பு சொந்தங்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரசங்க எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். சொப்பனங்களை கண்டு பயப்படாதிருங்கள். நாங்கள் ஊழியத்திற்கு போகிற இடங்களிலே அநேக சபைகளிலே சில பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொப்பனத்திலே மாடை கண்டோம், குரங்கை கண்டோம், பாம்பை கண்டோம் என்று பயப்படுகிறார்கள். சொப்பனங்களை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் வாசித்து பார்த்தால், தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும், அநேக சொப்பனங்கள் மாயையாயிருக்கும் என்று. அப்படி என்றால் சொப்பனமானது மாயை போல் தோன்றி மாயையாய் மறைந்துவிடும். இருதயத்திலே தொல்லைகளின் திரட்சி இருந்தால் சொப்பனங்கள் வரக்கூடும். சில வேளையிலே தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவாரே ஆனால் உங்கள் இருதயத்தில் அமைதி இருக்கும். எதை கண்டும் பயமும் கலக்கமும் வராது. ஏனென்றால் தேவன் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். நன்மையானதை பேசினால் நன்றி சொல்லுங்கள். தீமையானதை கண்டு நீங்கள் சொப்பனத்திலே கண்டால் ஆண்டவரிடத்திலே பேசி அவரிடத்திலே சொல்லிவிட்டு தைரியமாயிருங்கள். சொப்பனங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாய் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். God bless you.